ஆவடி குமார் சார், உங்ககிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். தாவேகா பதவியேற்று இன்றோடு 57 நாட்கள் ஆகிறது. இதற்கு முன்பு தமிழ்நாட்டை ஆட்சி செய்த அதிமுகவோ திமுகவோ அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் இதே போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கு. ஒரே மையப்புள்ளியில் பவர் சென்டர் இருக்கு, வெளிப்படைத்தன்மை இல்லை, ஊழல் அப்படின்ற குற்றச்சாட்டுகள். ஆனால் ஏன் தாவேகா மீது மட்டும் 57 நாட்கள்ல இந்த எதிர்பார்ப்பு? இல்லை, நீங்கள் அதாவது தாவேகா மட்டும் இல்லை, எந்த ஆட்சியாளர் இருந்தால் ஆட்சி இருந்தால் விமர்சனங்கள் நடக்க தான் செய்யும். ஆனால் இவங்க நீங்கள் சொன்னதுக்கு பிறகு 47 நாள் தான் ஆட்சி. 57 நாள் ஆட்சின்னு சொல்கிறீங்க. ஆனால் பார்க்கறதுக்கு இது ஒரு 500 நாள் ஆன மாதிரி தெரியுது. ஏன்னா இவங்க வந்ததிலிருந்து இந்த அரசு ஒரு மைனாரிட்டி அரசு, பெரும்பான்மை பெறாத ஒரு கட்சி அல்லது கூட்டணி ஆட்சியில் இருக்குது. அவங்க இந்த 57 நாளாக செய்த ஒரே சாதனை அவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு அல்லது தக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் தான். இன்னும் அவங்களுக்கு திருப்திப்படலை. அவங்க தொடர்ந்து மற்ற கட்சிகளை கூட்டணிகளை பலகீனப்படுத்துறது தான். அதன் மூலமாக தங்கள் பலத்தை பெறு, இவங்க சொந்த பலத்தை அவங்க எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இனி அந்த பலம் ஆட்சி நடத்துறதுக்கோ இந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கோ போதாதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அவங்க அந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்குரிய முயற்சியில், தொடர்ந்து நடத்துறதுக்குரிய முயற்சியில் இருக்கிறாங்க. நியாயப்படி பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வாக்கெடுப்பு அவங்க 144 உறுப்பினர்களை எப்படியோ வாங்கி கொண்டு போய் ஓட்டு வாங்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க சிலர் மன்னிப்பு கேட்டு போயிட்டாங்க, சிலர் ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு பெற்றதற்கு பிறகு 6 மாதத்துக்கு அவங்க இடைத்தேர்தல் அல்லது எந்த பிரச்சனையும் அந்த ஆட்சிக்கு இல்லை. ஒரு நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வரணும்னா கூட 6 மாதத்துக்கு பிறகுதான் சட்டப்படி கொண்டு வரணும். அதுக்கு இடையில இந்த ஆட்சி 6 மாதத்துக்கு ஒரு ஸ்டேபிள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இவன் எந்த வித வகையான எதிர்ப்புகளை செஞ்சு இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியாது. அதுதான் உறுதியான நிலை. ஆனால் இவங்க இந்த 6 மாதத்துக்குள்ள தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றி, தன்னுடைய ஆளுமை தன்மையை நிறைவேற்றி, மக்களிடம் நம்பிக்கை பெற்று மற்ற கட்சிகளை இவங்க பக்கம் ஈர்ப்பதற்கு மாறாக இவங்க ஏதோ ஒரு பரிமாற்றத்தை செய்து குதிரை பேரம் நடத்தி அதன் வழியாக இந்த நம்பிக்கையை பெறணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் அந்த ஆட்சிக்கு ஏற்பட்ட கோளாறு. நீங்கள் சொன்னீங்க பவர் சென்டர்னு. அது பவர் சென்டர்ன்றது நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பவர் சென்டர் இல்லை. பவர் சென்டர் 3-4 வகையான பவர் சென்டர் இருக்கிறதுனால இந்த ஆட்சி இன்னைக்கு முதலமைச்சர் எதுலையும் வாய் திறக்கிறது இல்லை, கருத்து சொல்கிறது இல்லை, அவருடைய மனநிலை என்னன்னு கூட மற்றவங்களுக்கு தெரியறதில்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் அவரை சார்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு கூட்டம் அவரை இயக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அமைச்சரவை கூட்டத்தில் கூட எந்த அதிகார, இப்போ இவர் நினைச்சாருன்னா அந்த பவர் சென்டரை அமைச்சராக ஆக்கியிருக்க முடியும். அது அவருக்கான உரிமை. அதில் முதலமைச்சருக்குரிய உரிமையை நாங்கள் சந்தேகப்படலை. சரி, யாரை வேணா அமைச்சர் ஆக்கலாம். ஆனால் அவர் ஒரு கேபினெட் மீட்டிங்கில் ரகசிய காப்பு பிரமாணம் எடுக்காத ஒருத்தர், அலுவல் சார்ந்து அதிகாரியாக இல்லாத ஒருத்தர் அதில் கலந்துக்க முடியாது. அதுதான் இதுவரைக்கும் கடைபிடிக்கப்பட்ட மரபு மட்டும் இல்லை, சட்டத்தினுடைய உண்மையான நிலை. இந்த ரகசியங்கள் காக்கப்படணும். ஆட்சியினுடைய நிர்வாகத்தினுடைய தலைமை பீடத்தினுடைய முடிவுகள் அது உரியவர்களை தவிர செயல்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கவங்களை தவிர வேறு யாருக்கும் அது செயல்படுத்துறதுக்கு முன்னே தெரியக்கூடாது. ஏன்னா அதுதான் ஊழலுக்கு வழிவகுக்கும். அமைச்சரவையில் இடம்பெற்றது அந்த ஒரு வார்த்தையை ஏற்றுக்கலாம். ஆனால் பவர் சென்டர் பலர் இயங்குறாங்க அப்படின்றது திமுக ஆட்சி காலத்திலையும் இதே போன்ற குற்றச்சாட்டுகள் தானே முன்வைக்கப்பட்டது. ஆனா இந்த தாவேகாவுக்கு மட்டும் ஏன் அது ஒரு அழுத்தமா மாறுதுன்னு தான் கேட்கிறேன். திமுக ஆட்சியில நீங்க சொல்ற பவர் சென்டர்லாம் வெளியே இருந்து இயக்கிச்சு. அமைச்சரவையிலேயோ அல்லது அமைச்சரவை கூட்டத்திலேயோ அவங்க கலந்துக்கிட்டாங்களா? ஏதாவது ஆதாரம் தான் சொல்லுங்க. நான் திமுக வக்காலத்து வாங்க வரல. அதாவது நீங்க கொள்கை வகுப்பாளர் என்ற நிலையில அவங்க கட்சியில் அந்த இவர் ஜான ஆரோக்கியசாமியாக இருக்கட்டும், விஷ்ணு ரெட்டியாக இருக்கட்டும்,
அவங்க அவருக்கு விஜய்க்கு அவங்கள ஏற்கலாம், அல்லது விஜயினுடைய கருத்துக்களை அவங்க வந்து முடிவெடுக்கலாம். அது அவர் நட்பு ரீதியில் வைக்கலாமே தவிர, ஆனால் அரசியல் ரீதிய ஒரு அரசனுடைய நிர்வாகத்தில் அவங்க நேரடியாக தலையிடுறாங்கன்றதுக்கு எந்த நியாயமும் இல்லை. இப்போ ரெண்டாவது, அவங்க அவருடைய ஆலோசகரால் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு பரவலாக செய்திகள் இருக்க தவிர இதுவரைக்கும் வெளிப்படை தன்மையோடு அரசாணை வெளியிடப்படலை, மக்களுக்கு தெரிவிக்கப்படலை. இல்லை, அதுக்கும் ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. அது அரசாணை எழுதப்படலாம், ஆனா அது பொது வெளியில சொல்லப்படணும்ன்ற எந்த அதிகாரமுமே இல்லை. கடந்த ஆட்சி காலங்கள்ல இதே போன்ற நியமனம் இருந்திருக்கு, ஆனா தாவேக்கா மட்டும் ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கப்படுது அப்படின்றாங்க. இல்லைங்க, நியமனம் இருக்கு இல்லைன்றது தெரிஞ்சாதானங்க அவங்க வந்து அதில் கலந்துக்கிட்டது தவறா சரியான்றத ஒரு பத்திரிகையாளருக்கு தெரியும், பேச முடியும். அல்லது குறைஞ்சபட்சம் அவங்களுடைய அமைச்சர்களோ அல்லது முதலமைச்சரோ அதை ஒரு வெளிப்படுத்தியிருக்கலாம். அதில் என்ன ரகசியம் இருக்கு? அதில் ரகசியம் இருக்குன்னு நான் நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் ரத்தன் பண்டிட் வெற்றிவேலை இது மாதிரி நியமனம் பண்ணி அறிவிச்சாங்க. உடனே எல்லாரும் பத்திரிகையாளர்ல இருந்து அரசியல் கட்சிகள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதை பார்த்த உடனே இவங்க பின்வாங்க வேண்டியது வந்துருச்சு. அந்த மாதிரி இதுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சவங்களான்னு இன்னும் சொல்ல போனால் அவங்க தமிழ்நாடு அரசனுடைய ஸ்பெஷல் ரெப்ரஸன்டேட்டிவ் வெங்கட் நாராயணாவை அறிவிச்சாங்க. அதை கூட வெளிப்படுத்தலை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் நயினார் நாகேந்திரன் சொன்னதுக்கு பிறகுதான் மற்றவங்களுக்கே தெரிஞ்சுது. அப்போ கூட அவர் சொல்ல என்ன பண்ணார், கர்நாடகாவை சார்ந்தவர், அவர் உண்மையில் பெங்களூரில் தான் வசிக்கிறாரு, பெங்களூரில் தான் வாக்காளராக இருக்கிறாரு, பெங்களூர் மண்ணுக்காக நான் எந்த தியாகம் செய்வேன்னு சொல்லி அவர் அளித்த பேட்டிகள் இருக்கு. அதனால அவர் பெங்களூரை சார்ந்தவர். ஆனால் அவரை வந்து இது விமர்சனம் வந்த உடனே இவர் நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, அவர் கர்நாடகா இல்ல ஆந்திர மாநிலம், ஆனா தமிழ்நாட்டினுடைய வாக்காளரோ அல்லது தமிழ்நாட்டை சார்ந்தவரோ இல்லாத ஒருத்தர் தமிழ்நாட்டினுடைய ஸ்பெஷல் ரெப்ரஸன்டேட்டிவ் நியமிக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் அந்த பதவிக்கு உள்ள தகுதியானவர்கள் தாவேகாவில் இல்லையா, அவங்க கூட்டணி கட்சிகள் இல்லையா? அப்படி இல்லைன்னா கூட ஒரு பொதுவானவர்கள் இல்லை ஓய்வு பெற்ற அதிகாரிகள் திறமையானவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்கள நியமித்தா தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்றதுக்கு அதுக்காக டெல்லியில் தேவைப்படுற நேரத்தில் அவங்க பயன்படுத்த முடியும். அவங்கள விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கே தொடர்பு இல்லாத, தமிழ்நாட்டில் வாக்காளராக இல்லாத ஒருத்தர் தமிழ்நாட்டு வாக்காளர்களுடைய பிரதிநிதியாக அங்கே இருந்தால் அது தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட இழுக்காக நான் பார்க்குறேன். சார், திரு மதிவாணன் சொல்றதுல இருந்து சி விஜயபாஸ்கரோ எம்ஆர் விஜயபாஸ்கரோ வந்துட்டனால நாங்கள் ஊழல் கட்சின்னு ஆகிட முடியுமா? அவங்களுக்கு அரசியலில் இடம் அளிச்சிருக்கோம், அரசாங்கத்தில் இடம் அளிக்கிறீங்களா, அப்புறம் எப்படி எங்களை ஊழல் கட்சின்னு சொல்லுவீங்கன்னு கேட்குறாரு. இல்லை, அவர் போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இல்லைன்னு கூட பேசுவார் போல இருக்கு. அதனால் அதுக்கு நான் விளக்க சொல்ல முடியாது. அவர் இப்போது ஆதவ அர்ஜுனா மந்திரி சபையில் 3வது இடத்துல இருக்காருன்னு சொன்னார், அது உண்மை. ஆனால் கரூர் வழக்கில் 3வது அக்யூஸ்டு A3, அங்கேயும் A3. அப்போது இவர் இன்றைக்கு இவங்க வந்து எம்ஆர் விஜயபாஸ்கரை ஏன் சேர்த்தாங்கன்னா, எம்ஆர் விஜயபாஸ்கரை சேர்த்தாதான் சி விஜயபாஸ்கரை சேர்க்க முடியுன்ற நிலைமை. இவங்களுக்கு ஏன் எம்ஆர் விஜயபாஸ்கர் தேவைப்பட்டாருன்னா, கரூருக்குள்ளே இவங்க கால் வைக்கணுன்னாவே அங்கே பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். செந்தில் பாலாஜியை இவங்க, அதாவது ஸ்டாலினை விட மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவரா இவங்க நினைக்கிறாங்க. அதை பார்த்து பயப்படுறாங்க தாவேக்கா. நிச்சயமா தாவேக்கா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜோசப் விஜய்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ அவங்க இவ்வளோ நாள் போகாத இருந்தவங்க இப்போ நீங்கள் ஊடகங்களில் மற்ற செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை கைது செய்துட்டு தான் அங்கே போகணுன்ற மாதிரி இவங்க ஒரு நிலையை நான் முடிச்சிடறேன், பேச சொல்ல நான் ஒரு நிலைமை வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த வழக்கு செந்தில் பாலாஜி கடந்த ஆட்சியில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினாருன்ட்டு விஜய் போய் அங்கே டான்ஸ் ஆடி பாட்டு பாடினது மாதிரி அந்த வழக்கில் கைது செஞ்சிருந்தால் நாட்டில் யாரும் கேட்க போகிறதில்ல. அவர் வேற ஏதாவது ஊழல் செஞ்சாருன்னு கைது பண்ணியிருந்தா கேட்க போகிறது. ஆனால் இப்போ எந்த வழக்கில் கைது பண்ணுறாங்கன்னா, யாரோ சட்டமன்ற உறுப்பினர்களை 300 கோடி கொடுத்து இவர் வாங்கிறதுக்கு ஆட்கள் அனுப்புனாருன்ற குற்றச்சாட்டு தான் இது வரைக்கும். அது இன்னும் சார்ஜ் ஷீட் போடல, இல்லை நீதிமன்றத்தில் போகலை.
அதுக்காக இருக்கின்ற ஒரு தோற்றம் இவங்க எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியாது. திருவல்லிக்கேணி போலீஸுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறது வேப்பனப்பள்ளி, தருமபுரி, கிருஷ்ணகிரி. இங்கே ஏன் வந்து அவருக்கு பணம் பேரம் பேசினாருன்றதே முதல்ல கேள்வி. நான் என்ன கேட்கிறேன், நான் முடிச்சிடுறேன். அப்படி இருக்க சொல்ல இந்த வழக்கில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 300 கோடி கொடுத்து வாங்கி என்ன பண்ண போறாருன்னா, சபாநாயகர் தகுதி நீக்கம் செய்யறதுக்கு அல்லது பதவி நீக்கம் செய்யறதுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நீக்க போறாங்க. அந்த மாதிரி ஒரு தோற்றம் அதிமுகவுக்கோ இல்ல எல்லாம் சேர்ந்தாதான் செய்ய முடியும். அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அவர் வர சொல்லி எதிர்ப்பு தெரிவித்து ஒரு ஆளை நிறுத்திருப்பாங்கல்ல. அன்னைக்கு ஏன் நிறுத்தல? ஆக இது வந்து பொய்யான போலியான செந்தில் பாலாஜியை எதிர்க்க முடியாத அவர் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுக்கள் வழியாக அவரை வந்து இவங்க எதிர்கொள்ள முடியாம ஒரு போலியான ஒரு வழக்கை உருவாக்குறாங்க. அதுதான் அதே ஒரு தொடர்ச்சி கேள்விதான். அந்த மையப்புள்ளியில தான் வைக்கிறேன். திமுக ஆட்சி காலத்துல கடுமையான கட்டுப்பாடுகளுக்கு நடுவுல கரூர்ல போய் பிரச்சாரம் பண்ண தைரியம் இருந்த விஜய்க்கு ஏன் அவங்க ஆட்சி காலத்துல போகிறதுக்கு தைரியம் இல்லாமையா இது போன்ற நடவடிக்கைகள்ல ஈடுபடணும்? இல்ல அவங்க சொன்னதுல இருந்து நான் முன்வைக்கிறேன். கட்டுப்பாடுகள் இருக்கு இப்போ வரைக்கும் சொல்றாங்களா? அதுல இருந்து அந்த தைரியத்தினுடைய விளைவு தான் 41 பேர் இன்னைக்கு இறந்து போயிட்டாங்க. அந்த அசட்டு தைரியன்றதுனால தான் அவங்க அங்க தகராறு நடந்துக்கிட்டு அவங்க இறந்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே இவர் அங்கிருந்து பிடிச்ச ஓட்டம், அதுக்கு பிறகு ஆன தலைமறைவு. நான் இதெல்லாம் பேசினா அந்த வழக்கு தொடர்பான சில சொல்ல வேண்டியிருக்கு. அதனால அதை நான் விமர்சிக்கல, அது தேவையில்லை இந்த வழக்கில். இப்போ மரியாதைக்குரிய பாக்கி ஒரு கருத்தை சொன்னார், ரொம்ப சிறப்பாக சொன்னார். டாஸ்மாக்ல இன்னைக்கு எல்லாம் மாற்றம் வந்துருச்சு. பார் தமிழ்நாடு முழுக்க அந்த பீரியட் முடிஞ்சிருச்சு, அனுமதி முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே முடிஞ்சு 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஏற்கனவே எக்ஸ்டெண்ட் பண்ணது அது முடிஞ்சு 3 நாள் ஆச்சு. மறுபடியும் இவங்க அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான். ரெண்டாவது, இன்றைக்கு நீங்கள் ஊழலை பற்றி எல்லாம் பேசுனீங்கல்ல, இன்னைக்கு ஜெகத் ரட்சகனுடைய மகன் சந்தீப் ஆனந்தை எதுக்கு சேர்த்தாங்க? டிஸ்டரிஸனுடைய இவங்க 40 ஃபண்டெல்லாம் கட்சிக்கு சேர்த்துட்டேன்னு சொன்னாங்கல்ல, ஆட்சிக்கு சேர்த்துட்டேன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு எந்த ஜீவோவும் இது வரைக்கும் வரல. அவங்க விலையை கூட்டினாங்களா இல்லையான்னு எதுவும் தெரியல, ஆனாலும் சேர்த்துட்டேன்னாங்க. இன்னைக்கு இந்த டிஸ்டிலரிஸினுடைய கண்ட்ரோல் வந்து இன்னைக்கு வெளிமாநிலங்கள்லேருந்து டிஸ்டிலரிஸ் வாங்கன்னு சொல்லி இவங்க போட்டு தமிழ்நாட்டில் இருந்த இந்த டிஸ்டிலரிஸ் எல்லாம் திமுகவினுடைய ஆதரவாளர்கள் நடத்துறதுனால அவங்களுக்கு ஒரு ஷாக் கொடுத்தாங்க. இப்போ சஞ்சீப் ஆனந்த் இங்கே வந்துட்டாரு. அவங்களுடைய நிறுவனங்கள் தான் அதிகமாக சப்ளை பண்ணிட்டு இருந்தது கடந்த 5 வருஷத்தில். இப்போ அதுக்கு தவேகாவிலிருந்து ஒரு ஆளை சேர்த்துருக்காங்க. இவங்க கடந்த ஆட்சியினுடைய நீட்சி தானே தவிர இவங்க ஒன்று திமுகவுடைய தொடர்ச்சியா தான் தாவேகா இருக்கின்றீங்க. திமுக அந்த விவாதத்துக்கு திராவிட கட்சிகள்னு போயிருவோமா? இல்ல, ஏற்கனவே நடந்த ஆட்சி ஊழல் ஆட்சின்னா அதனுடைய நீட்சி. திரு ஆவடிக்குமார் நிறைவா, அதாவது மரியாதைக்குரிய ஐயா மதிவான் சொன்னார், விஜய் சேர்த்தாரா ஆதவர்ஜுனாவும் விஜய் போனாரா ஸ்பாட்டுக்குன்னு கேட்டேன். ஆனால் இவ்வளோ பேர் சேர்ந்தாங்க. தொடர்ந்து சனிக்கிழமை ஆனால் சேர்ந்துட்டு இருக்காங்க. இடையில நேரம் கிடைக்க சொல்ல சேர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க பனையூரில். ஆனால் இவ்வளோ பேர் யாரையும் அடுத்த நாள் கூப்பிட்டு பார்க்கல. விஜயபாஸ்கர் தானே கூப்பிட்டு பார்த்தாரு. ஏன்னா அவர் மேலே இவங்க சொல்லுவாங்க சிபிஐ வழக்கு இருக்குது, அந்த வழக்கு இருக்குன்னு. தமிழ்நாடு காவல்துறை ஊழல் கண்காணிப்பு பிரிவில் 35 கோடிக்கு மேலே சொத்து சேர்த்தாருன்னு அவர் மேலே வழக்கு இருக்கு. அவருடைய நிலத்துல கனிம வளங்களை அதிகமாக எடுத்தாருன்னு சொல்லி வழக்கு இருக்கு. தமிழ்நாடு அரசு வழக்கு. இவங்க வந்து ஒரு முதலமைச்சர் ஏஜென்சிஸ் இல்லை, தமிழ்நாடு சிபிஐ வழக்கோ இல்ல வருமான வரித்துறை வழக்கோ இல்ல வேற மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்கள் வழக்கோ இல்ல, தமிழ்நாடு அரசுடைய ஊழல் கண்காணிப்பு பிரிவினுடைய வழக்குல 35 கோடிக்கு மேல சொத்து சேர்த்தார்னு வழக்கு இருக்கு. கனிம விஜய் மட்டும் அவரை மட்டும் தனியா அழைத்து மற்றவர்களை அமைச்சர்கள் அனைவரையும் சந்திச்சாரு. கடந்த சனிக்கிழமைகள் அந்த வார்த்தையை சொன்னதுனால விஜய் அவர் நிறைவேற்ற